கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்தால் உடனே உடலை கவனிங்க. அறிகுறி இப்படி கூட இருக்கும். அடிக்கடி கெட்ட கனவுகளால் தூக்கமே கெடுதா? ஒவ்வொரு இரவிலும் கெட்ட கனவு துரத்துற மாதிரி தோணுதா? இது சாதாரணம்னு நினைக்காதீங்க. உடலே ஒரு சின்ன செய்கை காட்டுது. மன அழுத்தம் இல்ல, சில நேரம் உடல்நிலையில் தான் பிரச்சனை மறைந்திருக்கும். அதை கவனிக்கும் நேரம் இதுதான். நம் கனவுகள் என்பது வெறும் கற்பனை அல்ல, அது நம் உள்ளார்ந்த மனதின் பிரதிபலிப்பு. ஒரு மனிதன் தினமும் மனதில் என்ன சிந்திக்கிறான், என்ன உணர்கிறான், அதையே அவன் கனவில் காண்கிறான் என நம்பப்படுகிறது. அதனால் தொடர்ந்து கெட்ட கனவு வருவது நம் மனதில் எங்கோ ஒரு அசாதாரணமான சுமை அல்லது எதிர்மறை எண்ணம் அடங்கியிருப்பதை குறிக்கிறது. பல ஆன்மீக நூல்கள் சொல்வதாவது, தூங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் நிம்மதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிப்பது அல்லது நன்றி சொல்வது போன்ற நடைமுறைகள் கனவுகளை சீராக்கும். குறிப்பாக கண்ணாடி முன் ஒரு விளக்கு ஏற்றி அதில் நிம்மதியான பார்வை செலுத்தினால் மனதில் இருக்கும் பயம் மற்றும் கலக்கம் குறையும். அதே சமயம் அறிவியல் படி இருக்கும் இதற்கு காரணம் இருக்கிறது. தூங்குவதற்கு முன் மொபைல், டிவி போன்றவற்றின் நீல ஒளி மூளையில் உள்ள மெலாட்டோனின் என்னும் தூக்க ஹார்மோனின் உற்பத்தியை பாதிக்கிறது. இதனால் தூக்கமின்மை மற்றும் மாறுபட்ட கனவுகள் தோன்றும். மற்றும் பதட்டம் கொண்டவர்கள் ரெம் ஸ்லீப் எனப்படும் கனவு நிலையை நீண்ட நேரம் அனுபவிப்பார்கள். இதுவே கெட்ட கனவாக மாறுகிறது. மனநல நிபுணர்கள் கூறுவது, சுத்தமான மற்றும் அமைதியான தூக்க சூழல் மனதுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கும். அதனால் படுக்கை அறையை சுத்தமாக வைத்தல், மெதுவான வாசனை, மெலிந்த ஒளி இவை மூளைக்கு நிம்மதியளித்து கனவின் தன்மையை மாற்றும். தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய பிரார்த்தனை அல்லது இன்றைய நாளுக்கான நன்றி சொல்வது நம் ஆற்றலை அமைதியாக்கி நல் விளைவுகளை கொடுக்கும். சிலர் புனித நீர், கற்பூர வாசனை அல்லது தெய்வ நாமம் சொல்லும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தையும் கனவுகளையும் சீராக்கும் என்கிறார்கள். மிகவும் முக்கியமானது தினமும் நேரம் மாறாமல் தூங்குவது. அறிவியல் ரீதியாக இது மூளையில் சர்க்காடியன் ரிதம் எனப்படும் உடல் நேரத்தை சீராக்கும். அந்த ஒழுங்கான தூக்க முறையால் மன அமைதி அதிகரித்து கெட்ட கனவுகள் குறையும். மொத்தத்தில் பார்த்தால் கெட்ட கனவு என்பது தெய்வ தண்டனை அல்ல, அது நம் மனம் சுமை அடைகிறதற்கான எச்சரிக்கை. அதனால் தினசரி மனதை சுத்தமாக வைத்தல், நன்றி சொல்லும் பழக்கம், சுத்தமான அறை, அமைதியான மனநிலை இதை பழகினால் கனவு மாறும், மனமும் மாறும்.